Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கற்பூரவள்ளியில இருக்கிற பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய பேருக்கு தெரியாத நிறைய உண்மைகள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த கற்பூரவள்ளி இலை சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல பலன் அளிக்கக்கூடியது. இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம பச்சையாகவோ காய வைத்து பொடி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெகிசோடியம், பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த கற்பூரவள்ளி இலையை டெய்லி ஒரு இலை வீதம் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடம்பில் நோய்களின் எண்ணிக்கை குறையும். இதில் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாத விட்டமின் கே அதிக அளவில் இருக்குது. விட்டமின் கே சத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த இலையில் டயட்டரி நார்சத்து ஏராளமாக இருக்கிறதுனால இது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல், சளி, அடிவயிறு வலி போன்றவற்றால் அவதிப்படுகிறவங்க கற்பூரவள்ளி இலையை பச்சையாக வாயில் போட்டு மென்று தின்றால் உடனடி நமக்கு நிவாரணம் கிடைக்கும். உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்டா இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய துடிப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளும். கற்பூரவள்ளி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சு வந்தோன்னா நெஞ்சு சளியிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கற்பூரவள்ளி இலையில். இவ்வளவு நன்மைகளுள்ள கற்பூரவள்ளி இலையை நீங்கள் கட்டாயம் எல்லோரும் வீட்டில் வளர்த்துங்க. யூஸ்வலாக இது எல்லா வீட்லேயும் இருக்கும். மோஸ்ட்லி குழந்தைகள் இருக்கிற வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. எல்லா வீட்லேயும் வச்சுக்கோங்க. சளி இருமல்லாம் வரும்போது இதில் ஒரு 5 இலை நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தீங்கன்னா சளி இருமல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். இப்போது உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை நமக்கு ரொம்ப யூஸ் ஆனது. இதை நம்ம வீட்டில் வளர்த்தினோன்னா தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வளர்த்துறது ரொம்ப எளிது. ஒரு இந்த மாதிரி பிரான்ச் எடுத்து நீங்கள் நட்டு வச்சுட்டிங்கனாலே நல்ல தளதளன்னு நல்லா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.